எல்லாம் வல்ல என் இறைவனுக்கு முதல் வணக்கம். இங்கே கூடியிருக்க அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஜெயந்தி. என்னோடய ஹஸ்பண்ட் நேம் வந்துட்டு ஜஸ்டின். நான் மார்த்தாண்டம் தாண்டி இளவோலா பக்கத்தில் நெல்வேலியிலிருந்து வர்றேன். என்னுடைய லைஃப்பை பார்த்திங்கன்னா, முகலாய பேரரசில் ஹுமையூன் நானும் ஒன்று மாதிரி. ஹுமையூனுன்னா லக்கி மேன் என்று பொருள். ஆனால் ஹுமையூனை மாதிரி ஒரு அன்லக்கி பர்சன் முகலாய பேரரசில் இல்லைன்னு வரலாறு சொல்லுது. அது மாதிரி என்னோடய அம்மைக்கும் நான் வந்துட்டு 7ஆவது பிள்ளை. அப்போது எல்லோரும் சொல்லுவாங்க, 7ஆவது பொண்ணு இறந்தாலும் கிடைக்காது. ஆனால் என் அம்மைக்கு இறக்காமலே கிடச்சிது. ஆனால் என் லைஃப்பு மட்டும் இறக்கிறதுக்கு குறையாகவே இருந்துருச்சு. ஆனால் நாட்கள் போக ஏகദേശம் மேரேஜ் டைமாக எல்லோரும் சொன்னாங்க, மேரேஜுக்கு அப்புறம் நீ நல்லா வாழ்வேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மேரேஜ் லைஃபு அப்படி நல்ல ஒரு லைஃபாக அப்படி அந்த ஹாப்பி எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் லக்கி பர்சன்னு சொன்ன எனக்கு எந்த லக்கியுமே நான் என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. அப்படி நான் மேரேஜ் லைஃப்பில் நுழைஞ்சி ஹஸ்பண்ட் வீட்டில் போய் அப்படி வாழும்போது இங்கே தியோலஜிக்கலாக 40 வருஷத்தை ரிசர்ச் சொல்லுது, ஒரு பொண்ணு புகுந்த வீட்டில் வாழணும், நல்லா வாழணும்னா அவள் தன்னுடைய தாய் தந்தையை விட ஒருபடியும் மேலே ஹஸ்பண்டோட தாய் தந்தையையும் தன்னுடைய சகோதரங்களை மேலே ஹஸ்பண்டோட சகோதரங்களையும் பார்த்தாலே புகுந்த வீட்டில் ஒரு பெண்ணு நல்லா வாழ முடியும். அதுதான் ஒரு டிப்ஸாக சொல்லியிருக்கு. ஆனால் என் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதை தான் கடைபிடிக்கணும்னு சொல்லி நுழைஞ்சேன். ஆனால் அங்கே வந்துட்டு நம்பிக்கை துரோகத்தினால எங்கள் குடும்பம் வந்துட்டு எல்லாம் இழந்து தெருவுக்கு தள்ளப்பட்டோம். அப்படி நான் என் சகோதரி வீட்டில் அதே இருந்தேன். அதுக்கப்புறம் என் சகோதரன் வீட்டில் இருந்தேன். அப்போ தான் 2019 ஜீவ ஒளி சேனல் நான் பார்க்குறேன். நான் வந்து ஆர்சி குடும்பத்தை சார்ந்தவானனால கடவுளுடைய வார்த்தைகளுக்கு எங்கள் வாழ்க்கையில் பஞ்சம் இல்லை. நான் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கேன், சர்ச்சுக்கு போவேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இவரோட ஸ்பீச் வந்துட்டு என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் செய்தது என்னென்னா, அவருக்கு காசு கிடச்சிது, கடவுளே வந்து காசு கொடுத்தாரு. அப்படி ஷர்ட்டு வந்து உஜாலையை விட மேலாக மின்னிச்சு அப்படின்னு. எனக்கு அந்த ஷர்ட்டு கடவுள் கொடுத்தாருன்னு தான் அன்றைக்கி நினச்சேன். காசு எவ்வளோ கிடச்சி அப்படின்னு தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. நான் நினச்சேன், தரிசனங்கள் நான் கேட்டிருக்கேன், கடவுளுடைய வார்த்தைகள் சொல்லியது கேட்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் கடவுளே நேராக வந்து காசு கொடுக்குது என்ன லைஃப்பில் எனக்கு அது ஜீரணிக்கவே முடியலை. நான் அதனால் அந்த சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். டெய்லி பார்க்க ஆரம்பிப்பேன். தம்பி வீட்டில் இருந்தாலும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் இந்த சேனலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரே ஒரு எய்மாக இருந்தது, 2019 இருந்து ஜீவோலி ஜெபகோபுரத்தில் வரணும் அப்படின்னு. ஒன்று பொருளாதார நெருக்கடி எங்களை விட்டு மாறணும் அப்படின்னு. அந்த டைம் எங்களுக்கு நோய் அப்படின்லாம் கிடையாது. அப்படியே வாழ்ந்து வந்துரு டைமில் கிட்டத்தட்ட 2022 ஆகும்போலக்கும் என் ஹஸ்பண்டுக்கு சுகம் இல்லாதாயி வால்வு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. 3rd வால்வு, கால்சியம் வால்வு, அது ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நான் அப்போவே சொன்னேன், ஜீவோலி ஜெபகோபுரத்துக்கு போவோம் அப்படின்னு. 2022 ஜனவரியில் ஃபோன் பண்ணால் பிரதர் எடுக்கலை. 2 நாள் ஒவ்வொரு தடவை தான் கூடும். அதுக்கப்புறம் அனந்தபுரி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கேருந்து ஆப்ரேஷன் வந்துட்டு ரெஃபர் பண்ணாங்க. திரும்ப நாங்கள் வந்து மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தோம். ஜூலையில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நெஞ்சு வலி மாதிரி வந்துடுச்சு. அந்த ஒரு நாளத்துக்கு முன்னே சாயங்காலமே வந்தது. ஆனால் அவங்க சொல்லலை, பிட்ட நாள் தான் என்னாட்டு சொன்னாங்க நெஞ்சு வலி மாதிரி இருக்குது அப்படின்னா. நான் சொன்னேன், பிரதரை கொண்டு கூப்பிடுவோம் அப்படின்னு. அவன் சரின்னு சொல்லி கூப்பிட்டப்போ ஃபஸ்ட்டு எடுக்கலை. அப்போ கூப்பிடணும்னு சொல்லும் போதே கொஞ்சம் ரிலீஃப் கிடச்ச மாதிரி இருந்தது. அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் எனக்கு ரிலீஃப் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஜீவோலி ஜெபகோபுரத்து ப்ரேயர் பண்ண ஃபோன் பண்ணணும்னு சொன்னாங்களே உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் மாதிரி இருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக கூப்பிடுங்க அப்படின்னு. கூப்பிட பிரதர் சொன்னாங்க, சரி வாங்க அப்படின்னாங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை நாங்கள் வந்தாங்களே பிரதரை சொன்னாங்க, பொருத்தனை சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னு. எனக்கு இங்கே உள்ள பொருத்தனை ஜெபம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா நம்ம கடவுளுடைய சொத்து தான் நமக்கு கிடைக்க அதிசயமான விடுதலையானாலும் சரி, நோய் நிவாரணமானாலும் சரி, எல்லாமே கடவுளுடைய சொத்து. அது நமக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கிது. அது உண்மை. உலக பிரகாரமாக நம்ம அப்பாவோட சொத்தும் நமக்கு தான் சொந்தம், அப்பா அம்மா. ஆனால் நம்ம யாரும் அப்பா அம்மாவோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வைக்கிறதில்லை. அப்பா அம்மா இறக்கியதுக்கு முன்னாடி நம்ம அந்த அப்பா அம்மாயை ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் போக்குவரத்து செய்து பத்திரம் செய்து அந்த சொத்தை எல்லாம் நம்ம பேரில் ஆக்கிடும். அது மாதிரி கடவுள்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த அதிசயத்தையும் நம்ம உயிரோடு இருக்கும்போது அதை நம்ம பேரில் ஆக்கி வாங்கணும். இதுதான் நான் தெரிஞ்ச பொருள்.
அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்துட்டு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு வந்தேன். வந்தாங்கள பிரதர் சொன்னாங்க, ஒரே ஒரு ப்ரேயர் மட்டும்தான் இருந்து, என்னால் முடிஞ்ச அளவில் இருக்கணும் பொருத்தனை அப்படின்னு நினச்சேன். அப்போ பிரதர் சொன்னாங்க, ஒரு பொருத்தனை செலுத்தி செய்யணும் அப்படின்னு. நான் சொன்னேன் ஓகே அப்படின்னேன். பொருத்தனைக்கு காசு பிரதர் அக்கௌண்ட்டில் போட்டால் அப்படியே திருப்பி வந்துடுச்சு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அப்போ பிரதர் சொன்னாங்க, பொருத்தனை செலுத்தி அவங்களுக்கு செவ்வாய் வெள்ளி தனி ப்ரேயர் உண்டு, நான் பர்சனல் ப்ரேயர் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அன்னைக்குள்ள ப்ரேயர் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆர்வத்தில் நான் சொன்னேன், கண்டிப்பாக அவன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு. அக்கௌண்ட்லேருந்து காசு வெளியே வந்ததும் இவங்க சொன்னாங்க, அது ரிட்டர்ன் வந்திருக்கு போடணுமா அப்படின்னு. நான் சொன்னேன், நமக்கு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும், அது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு தடையாக ஏதோ பண்ணுது அப்படின்னு. நான் தம்பிகிட்டேருந்து காசை கடன் வாங்கி அப்புறமா 2 நாள் அந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து விட்டேன். கொடுத்து விட்டு திரும்பும் போதும் ரோடில் மரம் எல்லாம் முறிஞ்சு விழுந்து கொஞ்சம் டிராஃபிக் எல்லாம் இருந்து, அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 நாளும் பிரதர் வந்துட்டு சொஸ்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு சொஸ்தத்தை நாங்கள் ருசிக்கவில்லை. ஏன்னா அது ஒருவேளை நம்பிக்கை இல்லாமையாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் நாட்கள் சொல்லி, வாரம் சொல்லி, மாதம் சொல்லி பிரதர் சிலங்களுக்கு சொல்கிறாங்க, இத்தனை நாளத்தில் உங்களுக்கு அதிசயம் நடக்கும். அப்படி ஒரு ரிசல்ட்டு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதனால் என்னுடைய புருஷனோட அந்த நோய் நிவாரணம் அப்படி எனக்கு சீக்கிரம் கிடைக்கணும்னு நான் கடவுளோட பாதத்தில் வைக்கேன். அதுக்கடையில் பிரதர் ஒரு நாள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய ஹார்ட் வந்துட்டு சுருங்கி இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கு 2 பொருத்தனை செலுத்தணும் அப்படின்னாங்க. அப்போ நான் வீட்டில் சொன்னேன் பொருத்தனை செலுத்தும் அப்படின்னு. ஆனால் செலுத்தின பொருத்தனைக்கு எங்களுக்கு ரிசல்ட் இதுவரை கிடைக்கிறதுனால நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். அப்போ எனக்கு அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைச்சாதான் எனக்கு பொருத்தனை என்னால் செலுத்த முடியும். எனக்கு உலகத்தில் வாழணும்னு ஆசையாக இருக்குது, பாவம் இல்லாத வாழணும், கடவுள்கிட்ட கை கோர்த்து வாழணும், அது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கை வந்துட்டு அதிசயகரமாக தான் நடந்துகிட்ருக்கு. என் ஹஸ்பண்டுக்கு ஒரு நாள் கால் இடைக்கிடைக்கு மெடிசின் போட்டாலும் காலில் நீர் வரும். அப்போது ஒரு நாள் நான் வந்துட்டு எண்ணெய் இங்கே ப்ரேயர் எண்ணெய் போட்டுட்டு தடவிட்டு நான் சொன்னேன், இந்த காலில் இன்னும் நீரே வரக்கூடாது, இது என் தேவன் மேலே ஆணை அப்படின்னேன். அப்போது அதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க மெடிசின் போட்டுட்டு தான் இருக்கேங்க, அவங்க காலில் இது வரைக்கும் நீர் வந்ததே இல்லை. அது மாதிரி என் பிள்ளை கபடி விளையாடும்போது அவனோட விரல் எங்கேயோ எங்கே இடித்து காயம் இருந்து, அப்போ இவன் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஷூ சாக்ஸ் எல்லாம் போடுறதுனால அது அப்படியே வீங்கி பழுத்து ஒரு சிக்கன் அவிச்சு வச்சா எப்படி இருக்கும் அந்த கலரில் இருந்து. நான் இதை கவனிக்கலை. அவன் என்கிட்ட சொன்ன போதும் நான் சொன்னேன், அதை குத்தி பார்த்தா வெறும் பழுப்பாக அப்படியே வந்துட்டு இருந்து. நான் சொன்னேன், அந்த எண்ணெய் எடுத்து நான் ப்ரேயர் பண்ணி போட்டேன். அவன்கிட்ட சொன்னால் டெய்லி போட்டுடு அப்படின்னு. பிட்ட நாள் பார்த்தாச்சுன்னா வெட்டி வச்ச உடனே சிக்கன் எப்படி ரெட் கலரில் இருக்கும் அந்த மாதிரி அந்த புண்ணு ஆயிடுச்சு, அந்த புண்ணு கரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி காலையும் வேறு சொரிச்சல்னால புண்ணு மாதிரி இருந்து அதை கண்டினியூவாக எண்ணெய் போட்டுட்ருக்கான். அது மாதிரி எனக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே இருக்கும். எனக்கு டேட்டு கன்ஃபார்ம் தெரியல. எனக்கு இடநெஞ்சில் ஒரு வலி வந்துருச்சு. இடநெஞ்சில் வலின்னா எனக்கு அதுக்கு முன்னாடி அப்படி வந்ததில்லை. அப்போ இப்போ பிரதருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எனக்கு அதுக்குள்ளே சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துருது, கழுத்து வலி, கை வலி அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா பிளட்டு குறவுனால எதனாலேயா இருக்குமோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் பிரதர் சொன்னதுக்கப்புறம் தான் ஹார்ட் ப்ராப்ளத்தினாலே அப்படின்னு தெரியுது. அப்போ இந்த வலி அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து குடித்தேன், அடுத்து கொஞ்சம் எண்ணெயை போட்டேன். அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்டு எதுக்கோ ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன் இதே மாதிரி எனக்கு நெஞ்சு வலியாக இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க ஹேஸ்ட்ரபிளாக இருக்கும், பரவாயில்ல அப்படின்னு. அடுத்து சாயங்காலம் வந்துட்டு கூப்பிடாங்க, இசிஜி எக்கோ எடுக்கும் போவோம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இசிஜி எக்கோ எதுக்காக எடுப்பாங்க, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தானே இசிஜி எக்கோ. எனக்கு ஆல்ரெடி கடவுள் கன்ஃபார்ம் ஆக்கியிருக்காரு, எனக்கு சொல்லியாச்சு. எனக்கு இன்னும் பொருத்தனை செலுத்தினா எனக்கு எல்லாம் ரெடி சரியாயிடும் அப்படின்னு. அந்த வலி வந்துட்டு அன்னையிலேருந்து பிட்ட நாள் கிட்டத்தட்ட அந்த டைம் ஆவேது வரைக்கும் மெதுவாக கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது குறைஞ்சி அதுக்கப்புறமா அந்த வலி இல்லை. ஆனால் அது எதனால் எந்த வலி அப்படின்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி கழிஞ்ச மாதம் அக்டோபர் 7 ஃபஸ்ட்டு இந்த ப்ரேயர் பண்ணும்போது எங்களை ஒரு இடம் கிடந்துச்சின்ன இடம். எங்களுக்கு இப்போது ரொம்ப வீட்டு லோனு, அதுக்கப்புறம் டாப்அப்பு, ப்ரைவேட்டு லோனு, கோல்டு லோனு, இப்படி எக்கச்சக்கமான கடன்கள் நிறைய இருக்குது.
அப்போ அந்த இடத்த ஒன்று விற்கணும் அப்படின்னு நிறைய வருஷமாக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அதுக்கு முன்னாடி வருஷங்களுக்கு முன்னாடி டோக்கன் போட்டோம் ஒரு தடவை. இப்போ நாங்கள் விட்டதை விட ரேட்டு கூடுதலாட்டு தான் டோக்கன் போட்டோம். ஆனால் அவங்க சிஸ்டர் வந்துட்டு சொன்னாங்க இதை விட இடம் ரேட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதனால டோக்கனை திரும்பி அப்படி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த லேண்டு விற்கவே இல்லை. அப்போது கழிஞ்ச தடவை நாங்கள் வந்துட்டு ஃப்ளக்ஸ் அடித்து போட்டுட்டு அதில் ப்ரேயர் எண்ணெய் தடவி ஃப்ளக்ஸை கெட்டினோம். ஏன்னா அங்கே உள்ள சாதனங்கள் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கல. அப்போ அதாவது ஃப்ளக்ஸ் கொஞ்சம் தூரம் ஆனதுனால ஃப்ளக்ஸ் அதாவது இதை பண்ணியாச்சுன்னு சொன்னால் லேண்டு விற்காது அப்படின்னு உள்ள அளவில். கழிஞ்ச சனிக்கிழமை நாங்கள் வந்தோம். நான் பிரதர்கிட்ட ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஹஸ்பண்டு சொல்லியிருந்தாங்க ஃப்ளக்ஸ் அடித்து வச்சுருக்கோம் ப்ரேயர் பண்ணுங்கன்னா. போனோம். ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் வந்தது. திங்கட்கிழமை அட்வான்ஸ் ஆகிடுச்சு. 20ஆம் தேதி இடவாடன்னு சொன்னாங்க. 19ஆம் தேதி இடவாடம் முடிஞ்சிருச்சு. அதில் சில சிக்கல்கள் எல்லாம் இருந்துருச்சு. அது மாதிரி கழிஞ்ச மாதம் அங்கே ப்ரேயருக்கு வரும்போது ப்ரேயர் இதை எண்ணெய் நான் பேக்கில் போட்டிருந்தேன். போடும்போது அது அறியாத ஓப்பன் ஆகி அப்படியே ஒரு பாதி பாட்டிலுக்கு கிட்டத்தட்ட எண்ணெய் லீக் ஆகி பைபிளு மொபைலு வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா சவுண்டெல்லாம் ரொம்ப கம்மியாக அப்படியே கேட்டுகிட்டே இருக்குது. அப்போ என் மகன் சொன்னால் மொபைல் இதோட போக்குதான் அப்படின்னா. நான் சொன்னேன் ஊதி ஏதாவது எடுக்க முடியுமா? அது இல்லை, அது ஸ்பீக்கருக்குள்ளேயே எண்ணெய் போயிடுச்சு, அதனால் அது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன் அது இயேசுவின் ரத்தம் உள்ளே போயிருக்கு, அதில் உள்ள பொடி எல்லாம் நீங்கிட்டு அது கிளியர் ஆகிடும் அப்படின்னேன். மொபைல் எந்த மொபைல் கடையிலும் கொடுக்கல, பழசு மாதிரி இப்படி கிளியராகி தான் இருக்குது, பழைய மாதிரி வந்துடுச்சு. இதே மாதிரி அதிசயமான ரீதியில் கடவுளை நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அதிசயம்தான் உங்களுடைய லைஃபு. ஆனாலும் எனக்கு பாவமில்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணும், என் கடவுளின் கைப்பிடிச்சு நடக்கணும் இந்த உலகத்தில் எனக்கு பெரும் ஆசையாக இருக்குது. எங்களுக்கு இதுவரைக்கும் எங்களை கடவுள் நடத்தியிருக்காரு, அவைக்கு நன்றி. அது மாதிரி உங்கள் பர்சனல் ப்ரேயரில் குடும்ப ஜெபத்தில் என்னையும் எங்கள் ஃபேமிலியும் ஒன்று நினச்சிக்கோங்க. நாங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு கேட்கும்போது எங்களுக்கு ப்ரேயர் செய்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை எங்களோட பயணம் செய்யும் பிரதருக்கு நன்றி. அவரை டெடிக்கேஷனோட இங்கே வாழ வைக்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் நன்றி. நான் பொறுத்தனை செலுத்தினதுக்கு அப்புறமா எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரிக்வயர் கிடைச்சதுக்கப்புறமா நான் பொறுத்தனை செலுத்துவேன். கண்டிப்பாக கிடைச்சதுக்கப்புறமா கடவுள் என்ன சொல்லியாரோ அதன் அடிப்படையில் நான் சாட்சியோடு வருவேன். மீண்டும் சாட்சிகள் நான் சொல்லுவேன்னு சொல்லி கடவுள் நாமத்தை நான் இந்த சாட்சியை முடிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. இயேசுவுக்கு புகழ்.